ஹாய், குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதனால இத நான் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட் என்கிட்ட எப்படி வந்தாங்க அப்படின்னா, எனக்கு நெஞ்சு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ நான் நெஞ்சு வலின்னா, "நீங்க டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல நான் பண்ணிட்டேன்" அப்படின்னு. என்ன சொன்னாங்க? நார்மலா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இசிஜி எல்லாம் எடுத்தாங்களாம், எக்கோ எல்லாம் பார்த்தீங்களா? அப்படின்னு எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. நான் இவ்ளோ செலவு பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல. அந்த டைம்ல நான் என்ன சொன்னேன், "என்னம்மா ஒண்ணுமே இல்லன்னா நீங்க சந்தோஷம் தானே படணும். அதுக்கு ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க?" அப்படின்னா, "இல்லம்மா நான் இவ்ளோ செலவு பண்ணிட்டேன். இவ்ளோ செலவு பண்ணதுக்கு ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் பரவால்ல. இல்லன்னு சொல்லிட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் நான் கேட்டேன், "இல்லன்னு சொன்னதுக்கு சந்தோஷம் தான் படணும். அதுக்காக ஏன் இந்த மாரி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஆனா இது ஒரு சின்ன சரி பண்ற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது." சரிங்களா? அதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? நீங்க அத பாசிட்டிவா எடுத்துக்கணும்ல. இப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு வேற எதுனா பிரச்சனைன்னும்போது நம்ம அத சரி பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்காக நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன எடுக்கிறோம். இப்ப இதே நீங்க எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்துட்டாங்க, ஒண்ணுமே இல்ல. சரியா? எக்ஸ்ரே ஒண்ணுமே இல்ல, இசிஜில ஒண்ணுமே இல்ல, எக்கோ எடுத்துட்டாங்க, எதுலயுமே ஒண்ணுமே இல்ல. நான் இவ்வளவு செலவு பண்ணேன். ஆனா அதுக்காக எனக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் குடுத்த ஒரே எக்ஸ்பிளனேஷன் இதுதான். இதுல எடுத்து ஒண்ணும் இல்லன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, தசையில தான் பிரச்சனையா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. அத நம்ம எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நெஞ்ச வலிச்சாலே நம்ம ஹார்ட்ல தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நெறைய பிரச்சனையால நமக்கு நெஞ்சு வலிக்கும். அது ஹார்ட் பிரச்சனையால மட்டுமா நெஞ்சு வலிக்குதுன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிரச்சனை இருக்கு. கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் நெஞ்சு வலிக்கும். இந்த சென்டர் ஏரியால ரொம்ப வலிக்குது அப்படின்னு அழுத்துற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் ட்ரபிளா இருந்தாலும் அப்படி இருக்கும். ஓவர் ஹீட் உடம்புல இருக்கு. டீஹைட்ரேட் ஆகுறோம் அப்படின்னாலுமே நமக்கு நெஞ்சு வலிக்கும். சரியா? ஸோ அப்படி பண்ணாலும் நெஞ்சு வலிக்கும். இன்னொன்னு, ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்கு. இல்ல வீட்டு டென்ஷனா இருக்கலாம். இல்ல பசங்க டென்ஷனா இருக்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆஃபீஸ் ஒர்க் ஓவர்லோடா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அத நம்ம ஓவர் திங்க் பண்றதுனால நம்மளோட பிளட் பிரஷர் அதிகமாகுது. அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுது. ஸோ அதனால கூட நமக்கு நெஞ்சு வலிக்கும். சரிங்களா? ஸோ நெஞ்சு வலிக்குதுன்றதுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஸோ இதனால